அருண, நம்ம இந்த பருவதமலையுடைய ஃபைனல் முடியுது. சாமி பார்த்தாச்சு, நல்லபடியா ஒரு தரிசனம் கிடைச்சது நமக்கு. இப்ப இந்த பருவதமலையோடைய அனுபவம் என்ன சொல்லு? பருவதமலை இறங்கிட்டு இருக்கோம். எடப்பாறை பாயிண்ட் வழியை ஏறிட்டு இந்த புது வழியில கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே பருவதமலை ஃபர்ஸ்ட் ஏறும்போது ஸ்டெப்ஸில், அடுத்து கல் வழியா பைப்பை பிடிச்சிட்டு ஏறுறது, அதெல்லாம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் மலைக்கு பக்கத்தில் எடப்பாறையில் ஏறும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. மேலே ஏறுறதுக்கு ஏதோ புதுசாக ஏறுற மாதிரி, சின்ன பசங்க விளையாடிட்டு ஏறுற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம திரும்பவும் கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸு வேறு வழியில் போட்டிருக்காங்க. இது ரொம்பவும் சேஃபாக இருந்தது. நமக்கு ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி கொஞ்சம் சேஃப் தான் இதில். ஆனால் என்ன ஒன்றுனா திரும்பி தான் இறங்கணும். நம்ம நேராக இறங்கணும்னா நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் இதில் நினைக்கிறேன். நம்ம பர்வதமலை இது ஃபைனல் எண்டுக்கு வந்தாச்சு. ட்ரெக்கிங் செம்ம சூப்பராக இருந்தது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆதி குபேந்திரன். டாடா, பை பாய்.